சூப்பர். ஏன்னா இதெல்லாம் வெளியே போகிறது. நான் பேசலாமா? ஆரம்பிச்சலாம். அனைவருக்கும் வணக்கம். கடலூர் துறைமுகம் அனைத்து வணிகர் சங்கத்துடைய தலைவர் முத்துக்குமரனார் பேசுகிறேன். ஒரு சிறப்பான நிகழ்வை, எங்களுக்கு ஒரு மன அமைதி தரக்கூடிய நிகழ்வினை பல்வேறு பொதுநல அமைப்புகளோடு சேர்ந்து சிறப்பாக செய்தோம். இந்த கொரோனா தொற்றுக்காக கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களாக நம்முடைய கடலூர் அனைத்து வணிகர் சங்கம் மற்றும் மீனவர் பேரவை, தமிழ்நாடு மீனவர் பேரவை மற்றும் பல்வேறு தொண்டு அமைப்புகள் எல்லாம் பாடுபட்டார்கள். இன்று நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக இன்றைய கம்சர் ஐயா அவர்களும் நம்முடைய காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்களும் இங்கே வந்திருந்து கபசுரனோரை குடிநீரை வழங்கி நம்முடைய துண்டு பிரசுரத்தை கொடுத்து முகக்கவசரங்களை கொடுத்து தொடங்கி வைத்தார்கள். இங்கே கடலூர் துறைமுக நகர் முழுமையாக கடைகடையாக கவசத்தை கொடுத்தோம். செல்கின்ற மக்கள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். யாரெல்லாம் முகக்கவசம் போடவில்லையோ அதை தொண்டு மையத்தின் சார்பாக ஈழத் தொழில் சார்பாக தம்பி அவர்கள் தந்திருந்தார்கள். அந்த முகக்கவசங்களை பூரா எல்லாரும் கொடுத்து வலியுறுத்தி எல்லோரும் முகக்கவசம் அணிய வேண்டும். இன்னும் 2 நாட்களிலே தீபாவளி வர இருக்கின்றது. பண்டிகை காலத்திலே கும்பல் நிறைய சேரும். கொரோனா தொற்று பொழுது கடலூரிலே கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய கடலூர் பெருநகராட்சியுடைய ஆணையாளர் ஐயா அவர்களும் காவல்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு. அந்த அளவுக்கு நம்முடைய கொரோனாவை கட்டுப்படுத்த வச்சிருக்கின்றார்கள். இந்த கபசுர நீரை கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களிலே நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இந்த 9 மாதமாக வழங்கியிருக்கின்றோம். அதற்கு உறுதுணையாக இருந்த கடலூர் நகராட்சியினுடைய மேற்பார்வையாளர் முத்து, பக்ரிராஜா, கிருஷ்ணராஜா அவர்களுக்கும் இந்த பணியாளர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவிப்பதிலே கடலூர் அனைத்து சார்பாக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களோடு ஒரு வலதுகரமாக இருந்து என்னை ஆர்வப்படுத்தி, என்னுடைய வணிகர் சங்கத்தை ஆர்வப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்திய என்னுடைய பாசத்துக்குரிய நண்பர் தமிழ்நாடு மீனவர் பேருடைய மாவட்ட தலைவர் சுப்ராயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கையெழுத்தோடு அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்வதிலே என்னுடைய வணிகர் சங்கம் பெருமை அடைகின்றது. அடுத்து அந்த தமிழ்நாடு மீனவர் பேரனுடைய மாவட்ட இளைஞரணி தலைவர் வீரமுத்து அவர்களுக்கும் எங்களுடைய இதயங்கணிந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிப்பதிலே வர்த்தக சங்கம் மகிழ்ச்சி அடைகின்றது. அதே போன்று மகேஷ் தம்பி அவர்களை இன்றுதான் 2 நாட்களுக்கு முன்பாக சந்தித்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 300 முகக்கவசங்களை கடலூர் துறைமுகர் முழுமையும் யாரெல்லாம் கவசங்கள் கை தட்டலாமா சாராம கட்டலாம், யாரெல்லாம் வந்து கவசங்கள் போடவில்லையோ அவர்களெல்லாம் முகக்கவசங்களை வழங்கினார்கள். இந்த நேரத்திலே மகேசன் சார்பாக அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிப்பதிலே, இயக்குனர் மகேஷுக்கு நன்றியை தெரிவிப்பதிலே வணிகர் சங்கம் மகிழ்ச்சி அடைகின்றது. அவரோடு வருகை இருந்த சிவராமகிருஷ்ணன், ஜெனிபர், சித்ராதேவி, இளையராஜா, சாய் கிருஷ்ணன், ராஜ்குமார், மனோகர், ரஞ்சனி, காயத்ரி அவர் அனைவருக்கும் எங்களுடைய வணிகர் சங்கம் சார்பாக எங்களுடைய இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, ஒரு அற்புதமான ஒரு தொண்டாளர், கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக பணி செய்து கொண்டிருக்கின்ற தேசிய விருதாளர் தம்பி சண்முகம் அவர்களை வணிகர் சங்கம் சார்பாக வாழ்த்துவதிலே பெருமை அடைகின்றேன். அதே போன்று பவதாரணி அவர்களும் தேசிய விருதாளர், பவதாரணி குழந்தைகளுடைய விருதாளர், அவருக்கும் எங்களுடைய வணிகர் சங்கம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றது. அடுத்து நுகர்வோர் மற்றும் மக்கள் நலப் பேரவையினுடைய பொருளாளர் என் பாசத்திற்குரிய சகோதரர் ஏ சுப்பிரமணியன் அவர்கள், தலைவர் லட்சுமணன் அவர்களுக்கும் என்னுடைய வணிகர் சங்கம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய நண்பர் வேலாயுதம், அடுத்து எங்களுடைய வணிகர் சங்கத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற வணிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கு என் வணிகர் சங்க சார்பாக நன்றி. ஒவ்வொரு நேரமும் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற 40 ஆண்டு கால நண்பர் எங்களுடைய வணிகர் சங்கத்துடைய ஆலோசகர் ராமகிருஷ்ணன் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு சட்டவியல் சங்கத்துடைய மாநில பொதுச்செயலாளர் இருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். எங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற சட்டத்துறை இயக்குனர் எங்களுடைய பாசத்திற்குரிய நண்பர் வழக்கறிஞர் முருகனையா அவர்களுக்கு எங்களுடைய வணிகர் சங்கம் சார்பாக இதயங்களின் நன்றியினை அவர்கள் தெரிவிப்பு என்றால் அவர் கடலூர் வந்திருக்கின்றார்கள். போட்டுகின்ற மழையில் கூட இந்த அணியை யாருமே கொஞ்சம் கூட அசராமல் பார்வையிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து சித்திரகலா ஜான்சி ராணி என்று சொல்லலாம். அவர்களை பெண்ணாக இருந்தாலும் ஒரு 1000 பெண்ணுக்கு சமம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 25 ஆண்டு காலமாக மிகப்பெரிய போராளி அவர்கள். பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றார்கள். தமிழ்நாடு சட்டவியல் சங்கம், எங்களுடைய ரயில்வே பணியாளர் சங்கம் எல்லாத்திலும் பொறுப்பளிக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய இதயங்கணிந்த வாழ்த்துக்களை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து புவனேஸ்வரி, யோகாமாயி, ஜீவ இவர்களுக்கும் சார் சிவானந்தம் அவர்கள் அருமையான
டாக்டர் சிவானந்தம் அவர்களுக்கும் எங்களுடைய வணிகர் சங்கம் சார்பாக இதயங்கணிந்த நன்றியை சொல்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஐபி அறிமுகப்படுத்தப் போகின்றேன். அவர்கள் தான் கடலூர் நகராட்சியினுடைய முக்கியமான கையர்கள் முன்னாடி வருமா இவர்கள் தான் இன்றைய விஐபி. ஏன்னா அவருடைய அணியர்கள் இருந்துதான் இன்று அனைவருக்கும் கவசத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சகோதரிக்கும் எங்களுடைய வணிகர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகின்ற அனைவருக்கும் எங்களுடைய கடலூர் துறைமுகம் அனைத்து வணிகர் சங்கம் சார்பாக இதயங்கணிந்த நன்றிகளை தெரிவித்து எங்களுடைய மூச்சு உள்ளவரை முயற்சியை விடுவதே இல்லை. நான் நாட்டின் முன்னேற்றமே நமது முன்னேற்றம் என்று கூறி இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் நன்றிகளை வணிகர் சங்கம் சார்பாக கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்படியே ஒரு ஸ்டில் எடுக்கலாம். இது அப்படியே ஓடும். இது அப்படியே ஃபுல்லாக மேலே இது வண்டியில் எடுத்துக்கலாம். அப்படியே சாப்பிடலாமா? ஒவ்வொரு ரீஜன் அனுப்பி கொடுப்பேன். வந்தவங்க எல்லாரும் அவசியம்